நீங்கள் ஒரு டேட்டாவை தேடுறதுக்காக ஓல்டு லுக்கப் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணுறீங்க. ஆனால் உங்களுக்கு நினைக்கிற மாதிரி டேட்டா கிடைக்காம இருக்குங்களா? அதனால் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? உங்களுக்கு ஒரு மேஜிக்கான ஒரு ஃபங்க்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். எக்ஸ்லுக்கப் பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சிவா. இது பேஷன் ஃபார் எக்ஸல். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்லுக்கப்புடைய பார்ட் 1 வீடியோன்னு சொல்லலாம். இந்த வீடியோ நம்ம 2 பார்ட் சீரியஸாக நம்ம கொண்டு போகிறோம். ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் பற்றி நம்ம கோ த்ரூ பண்ணலாம். செகண்ட் பார்ட்டில் அட்வான்ஸ்டான கேஸ் ஸ்டடிஸ் வச்சு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸ்லுக்கப்ன்றது பார்த்தீங்கன்னா முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்த VLOOKUP அண்ட் HLOOKUP, அதாவது வெர்டிக்கல் லுக்கப் அண்ட் ஹாரிசாண்டல் லுக்கப், ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா சில லிமிடேஷன்ஸ் இருந்தது. அந்த லிமிடேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி மைக்ரோசாஃப்ட் 365ல இன்ட்ரடியூஸ் பண்ண ஃபங்க்ஷன் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்லுக்கப்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா VLOOKUP எக்ஸ்லுக்கப் ரெண்டுத்துக்குமே ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இதோட சின்டெக்ஸ் நம்ம முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். வழக்கம் போல் 6 ஆர்கியூமெண்ட் இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் 3 ஆர்கியூமெண்ட் பார்த்தீங்கன்னா மேண்டேட்ரி அப்படின்னா ரெக்வர்டு அப்படின்னு சொல்லலாம். அப்படி இன்னொரு 3 ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல், தேவைன்னா வச்சுக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். ஓகேங்களா? இப்போ எக்ஸ்லுக்கப் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகும். லுக்கப் வேல்யூன்றது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். எந்த இன்ஃபர்மேஷன் நம்ம தேவையானதை சர்ச் பண்ண போகிறோமோ, ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் இல்லைங்களா? VLOOKUPல பார்க்கும்போது பார்த்துருப்போம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர், ஃபோன் நம்பர், இந்த மாதிரி ஒரு டேட்டாலையுமே ஒரு யூனிக் ஐடி இருக்கும். அதை வச்சு தான் நம்ம இன்னொரு டேட்டாவில் இருந்து சர்ச் பண்ணி எடுப்போம். ஓகேங்களா? ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே லுக்கப் வேல்யூவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லுக்கப் அரேன்றது பார்த்தீங்கன்னா எந்த காலத்தில், பர்டிகுலர் காலத்தில் நமக்கு தேடக்கூடிய இன்ஃபர்மேஷன் இருக்கோ அந்த காலத்தை செலக்ட் பண்ணணும். இது லுக்கப் அரே. இங்கே பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் அரேன்றது என்னென்னா, நம்ம முன்னாடி என்ன பண்ணுவோம்னா VLOOKUPல மொத்தமாக ஒரு அரே செலக்ட் பண்ணிவிட்டு கமா கொடுத்து இண்டெக்ஸ் நம்பர் கொடுப்போம். ஒரு நம்பராக கவுண்ட் பண்ணிவிட்டு எத்தனாவது நம்பரில் இருக்குன்றதை அதை நம்ம அங்கே ஃபீட் பண்ணுவோம். இங்கே அப்படி தேவையில்லை. எந்த காலம் ரிசல்ட் வேணுமோ அந்த காலத்தை டேரெக்டாக செலக்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு நம்பர் எதுவுமே மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா? இதனால் என்ன ஆகும்னா, உங்களுடைய காலம்ஸ் இடம் மாறினாலும் கூட அந்த பர்டிகுலர் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ரிசல்ட்டை கரெக்டான முறையில் கொடுக்கறது எக்ஸ்லுக்கப் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இஃப் நாட் ஃபவுண்டு. முன்னாடி பார்த்தீங்கன்னா VLOOKUP பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது எரர் வந்துருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, முன்னாடி ஒரு இஃப் எரர் போட்டு நீங்கள் அதை ஃபுல்ஃபில் பண்ணுவீங்க. இப்போ உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் இங்கேயே ஃபீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இஃப் எரரில் என்ன கொடுக்குறீங்களோ எரர் வந்தால் இங்கே இஃப் நாட் ஃபவுண்டு நமக்கு கிடைக்கலன்னா என்னையே வருதுன்னா என்ன இன்ஃபர்மேஷனை ஃபீட் பண்ணுமோ அது இங்கேயே ஃபீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்ட் ஆப்ஷனான மேட்ச் மோட் அண்ட் சர்ச் மோட். உங்களுக்கு VLOOKUP பார்த்தீங்கன்னா மேட்ச் டைப்பில் பார்த்தீங்கன்னா ஒன்று அப்ராக்சிமேட் அப்படின்ட்டு இருக்கும். அப்ராக்சிமேட்ன்றது பார்த்தீங்கன்னா 1ன்ட்டு வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் மேட்ச்ன்றது பார்த்தீங்கன்னா 0ன்னு இருக்கும். இந்த 2 ஆப்ஷன் தான் நமக்கு அங்கே இருக்கும் இல்லைங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 4 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் மேட்ச், 0ன்றது எக்ஸாக்ட் மேட்ச். இதுதான் பை டிஃபால்ட்டாக வரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக அங்கே போட முடியாது. VLOOKUPல பை டிஃபால்ட்டாக அங்கே அப்ராக்சிமேட் மேட்ச் தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக எக்ஸாக்ட் மேட்ச் தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? எதுவுமே கொடுக்காம விட்டிங்கன்னா இங்கே எக்ஸாக்ட் மேட்ச் செலக்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா -1ன்னு கொடுத்தீங்கன்னா எக்ஸாக்ட் மேட்சை கொடுக்கணும். அப்படி இல்லைனா அதோடைய நெக்ஸ்ட் ஸ்மாலர் ஐட்டம் என்னமோ அது கொடுக்கணும்னு பார்க்கணும். ஓகேங்களா? அப்புறம் 1 கொடுத்தீங்கன்னா என்னென்னா எக்ஸாக்ட் மேட்ச் கொடுங்க. அப்படி இல்லைனா அதோடைய நெக்ஸ்ட் லார்ஜர் ஐட்டம் என்னமோ அது கொடுங்கன்னு சொல்லி வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வைல்ட் கார்டு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு சர்ச் மோட் பார்த்தீங்கன்னா நார்மலாக VLOOKUP எப்படி பார்க்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டில் இருந்து தான் அதாவது மேலே இருந்து ஒரு விஷயமாக செக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ரிசல்ட் என்னமோ அதான் டிஸ்பிளே பண்ணணும். VLOOKUP பொறுத்த வரைக்கும் அந்த லிமிடேஷன் தான் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் எக்ஸ்லுக்கப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் இருந்து லாஸ்ட்டுக்கு பார்க்கணுமா இல்லை லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டுக்கு வரணுமா அப்படின்றது ரெண்டுமே நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அசெண்டிங்கில் பார்க்கணுமா, டிசெண்டிங்கில் பார்க்கணுமா, இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸும் இருக்குது. ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம இந்த ஃபஸ்ட்டு 3 பார்ட்டை டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எரர் வந்துச்சுன்னா எப்படி ஹேண்டில் பண்ணலான்ற இஃப் நாட் ஃபவுண்டோடைய ஒரு சின்ன பிட் மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? மற்றபடி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்ட் 2ல் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம பேசிக் ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு
3 ப்ராடக்ட் இருக்குது. இந்த ப்ராடக்டோட எம்ஆர்பி அண்ட் ப்ரைஸ் இது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஈக்குவல் டு எக்ஸ் லுக் அப்படிங்க எக்ஸ் லுக்கப் எக்ஸல் கொடுத்துட்டு நீங்கள் டேப் கொடுத்தீங்கன்னா வழக்கம் போல் சின்டெக்ஸ் ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஆர்குமெண்ட்டு லுக்கப் வேல்யூ நமக்கு இங்கே என்ன வேணும் அப்படின்ற இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம செக் பண்ணணும். ஓகேங்களா, அதோட எம்ஆர்பியும் அதோடைய ப்ரைஸ் தான் நமக்கு கேட்குறாங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம இதை செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா எப்பவும் போல் டி அதாவது காலம் வந்து நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. டிக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா F4 கொடுத்து உங்களுடைய காலமை ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. கமா கொடுக்குறீங்க. கமா கொடுத்தீங்கன்னா அடுத்த ஆர்குமெண்ட் என்ன லுக்கப் அரேன்றது என்ன அப்படின்னா இந்த மான்ற வேல்யூ வந்து எந்த காலமில் இருக்குன்னு நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. அப்போது நம்ம இங்கே ப்ரைஸ் லிஸ்ட்டுன்னு இருக்குல்ல, இதில் தான் நம்ம வந்து ஃபெச் பண்ண போகிறோம். இங்கே எந்த காலமில் இருக்குது ப்ராடக்ட்டு உங்களுக்கு இந்த சி காலமில் இருக்குது. இதை செலக்ட் பண்ணிக்கிறீங்க. திரும்ப இதையும் ஃப்ரீஸ் கொடுக்குறீங்க. கமா அப்புறம் என்ன கேட்குறாங்க எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா இங்கே டி காலமில் இருக்குது. இதை கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு F4 கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணுறீங்க. க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எம்ஆர்பி வந்துருச்சு. 125 rupees வந்துருச்சு. இதை நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஒருவேளை இப்போது இந்த எம்ஆர்பியை இங்கே கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ பேஸ்ட் பண்ணனால என்ன ஆகும்னா ரிசல்ட் வந்து நமக்கு மாறாது. ஆனால் வீலுக்குப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ரிசல்ட் மாறும். ஏன்னா நம்பர் இண்டெக்ஸ் கொடுத்துருவோம். தேர்டு காலமை மட்டும் நீங்கள் பாருங்கன்னு சொல்லிடுவோம். அப்போ தேர்டு காலமாக வந்து திரும்ப ரெஃபர் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம காலமை மாற்றும் போது என்ன ஆகும்னா அந்த காலத்தில் இப்போதைக்கு தேர்டில் என்ன வந்து இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதை வந்து கொடுக்கும். ஓகேங்களா, இங்கே அப்படி கிடையாது. நீங்கள் கட் பண்ணி போட்டாலும் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பரான ரிசல்ட் கொடுக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம பழையபடி வந்து நம்மளோட இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம் டேட்டாவை. இப்போ அவர் ப்ரைஸ்ன்னு இருக்குது. இப்போ திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எக்ஸ் லுக்கப்பில் வந்து என்ன ஒரு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வி லுக்கப்பில் வந்து பார்த்திங்கன்னா இன்பில்ட்டாக உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷனாலிட்டி கிடையாது இல்லையா. 2-3 ரோ வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட்டாக கொடுக்கணுன்றது உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷனாலிட்டி கிடையாது. இங்கே அப்படி கிடையாது. ஆனால் அதையும் ஹார்ட் கோட் தான் பண்ணணும். ஒருவேளை வந்து பார்த்திங்கன்னா கேர்லி ப்ரேசஸில் நம்ம வந்து 1,2,7 அப்படின்லாம் நம்ம கொடுத்துருப்போம் இல்லைங்களா. உங்களுக்கு அதை பற்றின ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணும்னா வீலுக்கப்பான வீடியோ வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மல்டிபிள் காலம் ரிசல்ட்டை வந்து கொடுக்குறது ரொம்ப ஈஸி. ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அவர் ப்ரைஸ்ன்னு இருக்குது. அவர் ப்ரைஸ்ன்றது எந்த காலத்தில் இருக்குது அப்படின்னா இ காலத்தில் இருக்குது. ரிட்டர்ன் அரேயில் வந்து பார்த்திங்கன்னா டி அப்படின்றது இல்லையா. டி தான் நமக்கு வந்து என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு எம்ஆர்பியோட ரிசல்ட் வந்திருக்கு. இங்கே என்ன வருது இயில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ரைஸ் இருக்குது. நீங்கள் ஒன்றுமே இல்லை எம்ஆர்பி இதில் F2 கொடுத்துட்டு இந்த டியிலேருந்து இ வரைக்கும்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது என்னென்னா டி காலமில் எம்ஆர்பியிலேருந்து இ காலமில் அவர் ப்ரைஸ் வரைக்கும் எனக்கு ரெண்டுத்தையும் சேர்த்து ரிசல்ட் கொடுக்கணும். அப்போ 2 ரேஞ்சையும் நீங்கள் வந்து இங்கே கொடுத்துறீங்க. அதாவது ஃப்ரம் டியிலேருந்து to E வரைக்கும் வந்து கொடுத்துறீங்க. என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா டேட்டா வந்து 2 காலம்லேயும் ஃபில் ஆயிரும். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா கட்டாயமாக வீலுக்கப்பில் இது கிடையாது. எப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேனுவலாக தான் நம்ம வந்து அதை ஃபெச் பண்ணுவோம். எப்படி பண்ணுவோம்னா கேர்லி பிரேசஸ் போட்டு நம்ம அதை ஃபெச் பண்ணியிருப்போம். இங்கே வந்து நமக்கு வந்து இன்பில்ட்டாகவே அந்த ஃபீச்சர் இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை எப்படி கொஞ்சம் டைனமிக்காக மாற்றலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போது இந்த மாதிரி வந்து ஒரு பில்லிங் ஃபார்ம் வந்து உங்களுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ட்ராப் டவுனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்மளோட ப்ராடக்ட்டை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணுற மாதிரி செலக்ட் பண்ணிங்கன்னா மேனுவலாக செலக்ட் பண்ணுற மாதிரி செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறமா வந்து இங்கே எம்ஆர்பி அவர் ப்ரைஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து க்ளோசிங் ஸ்டாக் இந்த 3 இன்ஃபர்மேஷனும் இங்கே வந்துடுற மாதிரியும் குவான்டிட்டி நீங்கள் போட்டிங்கன்னா அங்கே சேல்ஸ் வேல்யூ காமிக்கிற மாதிரியும் நம்ம வந்து செட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, சிம்பிள். நம்ம வந்து பார்த்திங்கன்னா டேட்டா வேலிடேஷனில் லிஸ்ட்டு தான் நம்ம இங்கே எடுக்க போகிறோம். டேட்டா வேலிடேஷன் பற்றின வீடியோ நம்ம ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கோம். அது வேணும்னா நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ட் டிஎல் கொடுக்குறோம். ஆல்ட் டிஎல் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே லிஸ்ட்டு கொடுக்குறோம். லிஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எந்த சோர்ஸ்லேருந்து டேட்டா எடுக்க போகிறோம். நமக்கு வந்து ஏற்கனவே இந்த ப்ரைஸ் லிஸ்ட்டில் வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா, செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறீங்க. இப்போது இந்த செல்லில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேட்டா வேலிடேஷன் வந்து நமக்கு வந்து செட் ஆகிடுச்சு. இதை காப்பி பண்ணிக்கிறீங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா பே ஸ்பெஷல் கொடுக்குறீங்க.
பே ஸ்பெஷல் கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா வேலிடேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் பே ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா வந்து பே ஸ்பெஷல் பற்றி நம்ம வீடியோ நம்ம கொடுத்துருக்கோம், அதில் நீங்கள் பார்க்கலாம். இங்கே வேலிடேஷன் கொடுக்குறீங்க, கொடுத்து ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எல்லா செல்லுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வேலிடேஷன் அப்ளை ஆகிடுச்சு. ஓகேங்களா? இந்த வேலிடேஷனை செலக்ட் பண்ணணும்னா ஆல்ட்டு டவுன் ஏரோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலிடேஷனாக ஆக்சஸ் பண்ணலாம். கீபோர்டு மூலயமாவே நீங்கள் மவுஸ் இப்படி வந்து கிளிக் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? இப்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த இடத்துல XLOOKUP அப்படின்ற ஃபார்முலா நம்ம போட்டு இந்த ப்ராடக்ட் இந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க. செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே காலமை வந்து ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு கமா கொடுக்குறோம். இந்த ப்ரைஸ் லிஸ்ட்லேருந்து நமக்கு என்ன வேணும், இன்ஃபர்மேஷன் வேணும், நமக்கு ஃபஸ்ட்டு லுக்கப் அரே பார்க்குறோம். லுக்கப் அரேன்றது என்ன அப்படின்னா எந்த காலத்தில் வந்து ப்ராடக்ட் நேம் இருக்குமோ அதை நம்ம எடுத்துக்கிறோம். அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணிக்கிறோம். கமா ரிட்டர்ன் அரே நமக்கு என்ன வேணும், எம்ஆர்பியும் வேணும், அவர் ப்ரைஸும் வேணும். அப்போ என்ன பண்ணுறோன்னா இங்கே டி காலமும் ப்ளஸ் ஷிஃப்ட் பிடிச்சிட்டு இ காலமும் இந்த ரெண்டுத்தையுமே சேர்த்து செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? டி அண்ட் இ ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணிக்கிறோம். F4 கொடுக்குறீங்க, கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துறீங்கன்னா வந்து இங்கே ஃபில் ஆயிடுச்சு. இங்கே வந்து எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை, அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாங்காக காமிக்குது. ஆனால் இல்லைனா இங்கே வந்து பிளாங்க் இருந்ததுன்னா என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல அந்த பர்டிகுலர் ஷீட்டில் பிளாங்க் எங்கே இருக்கோ அதோட ரிசல்ட்டை இங்கே கொடுத்துரும். புரியுதுங்களா? இப்போ நமக்கு இங்கே எல்லாமே பிளாங்காக தான் இருக்கு இல்லையா, கீழே எல்லாமே பிளாங்காக இருக்குது, அதோட ரிசல்ட்டை இங்கே கொடுத்துருது. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ஃபில்டர் பண்ணுறீங்க. இங்கே ஃபில்டரில் வந்து பார்த்திங்கன்னா மா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே நமக்கு ப்ரைஸ் வந்துடுது. அதே மாதிரி என்ன பண்ணுறோன்னா க்ளோசிங் ஸ்டாக் இருந்தால் தான் இங்கே குவான்டிட்டியை வந்து ஃபீட் பண்ணணுன்ற மாதிரி நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து வச்சுருக்கீங்க உங்களுக்கு பில்லிங் ஆப்ரேட்டருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போது இங்கே திரும்ப XLOOKUP கொடுத்து இந்த ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிக்கு முன்னாடி அதாவது காலத்துக்கு முன்னாடி வந்து ஃப்ரீஸ் பண்ணுறீங்க. F4 கொடுத்து கமா இங்கே நமக்கு இன்வென்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் வந்து க்ளோசிங் இருக்கா இல்லையான்றதை நமக்கு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் காலமில் இருக்குன்னா ஜி காலமில் இருக்குது. இங்கே ஜி காலம் வந்து F4 கொடுத்து ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு கமா ரிசல்ட் வந்து ரிட்டர்ன் அரே வந்து எங்கே இருக்குன்னா நமக்கு ரிசல்ட் வந்து க்ளோசிங் ஸ்டாக் வந்து ஹெச் காலமில் இருக்குது. அதை கொடுத்து நீங்கள் F4 கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே NA அப்படின்னா என்னென்னா மா அப்படின்ற ப்ராடக்ட்டு க்ளோசிங் ஸ்டாக்கில் இல்லை. ஓகே, இப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு NA அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்கே பாருங்கள் இன்வென்ட்ரியில் போனீங்கன்னா மா வந்து காலி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போது இந்த மாதிரி NA எனக்கு வரக்கூடாது. ஓகேங்களா? NA இந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து ஒரு இண்டிகேஷன் ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டோன்னா வந்து பில்லிங் ஆப்ரேட்டர் வந்து ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. அப்படின்னா நீங்கள் கமா கொடுத்து எப்போவுமே ஒரு இன்ஃபர்மேஷனை ஃபீட் பண்ணுறீங்கன்னா டெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷனை ஃபீட் பண்ணுறீங்கன்னா அது டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இஃப் நாட் ஃபவுண்டுன்ற ஆர்குமெண்ட் வருது. இஃப் நாட் ஃபவுண்டுன்னா இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை தேடி கொண்டு வாங்க, உங்களால் கொண்டு வர முடியலன்னா ஓகேங்களா NAன்றது அதை டிஸ்பிளே பண்ணிருச்சு கொண்டு வர முடியலன்றது. அந்த மாதிரி கொண்டு வர முடியலன்னா உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னா எனக்கு இந்த இன்ஃபர்மேஷனை டிஸ்பிளே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன பண்ணலாம் அப்படின்னா நோ ஸ்டாக் அவைலபிள் இல்லை நோ ஸ்டாக் அப்படின்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே ஃபீட் ஆகிற மாதிரி வந்துடும். ஓகேங்களா? அப்போது இந்த மாதிரி நோ ஸ்டாக் இருந்தால் இதை பில் பண்ணக்கூடாதுன்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? இந்த ஸ்டாக்கை வந்து பில் பண்ணக்கூடாது, ஸ்டாக் இல்லைன்றது சொல்லிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடி முந்திரி இருக்குங்களா, அப்போது எனக்கு ஒரு 2 பீஸ் வேணும் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா இங்கே சேல்ஸ் வேல்யூ வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிச்சிலி 1 பீஸ் வேணும், அதாவது 1 கிலோ வேணும் அப்படின்னு கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குமளி வந்து பார்த்திங்கன்னா 5 வேணும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குமட்டி 2 வேணும், பலா 1 வேணும், வாழை 2 வேணும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டைனமிக்காக XLOOKUP யூஸ் பண்ணி எவ்வளோ சிம்பிளாக ஒரு இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்தோம் பாருங்கள். இதை நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணிக்கலாம். இங்கேயும் கூட இங்கே இன்ஃபர்மேஷன் க்ளோசிங் ஸ்டாக் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே குவான்டிட்டியே போடாதீங்கன்னு சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ ஏற்கனவே சொன்ன மாதிரி XLOOKUP உடைய
2 சீரியஸ் நம்ம வந்து பார்க்குறோம். அதில் வந்து பார்ட் 1 வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்த்தோம். பேசிக்ஸ் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். XLOOKUP பேசிக் தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த பேசிக் யூஸ் பண்ணி வந்து ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் வந்து ஒரு பில்லிங் இன்வென்ட்ரியில் வந்து எப்படி நம்ம XLOOKUP யூஸ் பண்ணலான்றதை பார்த்தோம். XLOOKUP மூலமா வந்து மல்டிபிள் காலம்ஸை வந்து ஒரே நேரமாக ரிசல்ட்டாக எப்படி கொண்டு வர முடியும், ரிட்டர்ன் பண்ண முடியுன்றதை நம்ம பார்த்துக்கிட்டோம். எரர் ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷனாலிட்டியான இஃப் நாட் ஃபவுண்டுன்றதை நம்ம வந்து இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் இன்டெப்த்தாக நெஸ்டட் லுக்கப்ஸ்ன்றது என்னன்றதை பார்க்கலாம். அதாவது காலத்தையும் ரோவையும் வந்து மேட்ச் பண்ணி ரிசல்ட்டை கொண்டு வர மாதிரி நம்ம எப்படி கொண்டு வரலான்றதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் மல்டிபிள் கிரைட்டீரியாஸ் யூஸ் பண்ணி XLOOKUP எப்படி கொண்டு வரலான்றதை பார்க்கலாம். இது எல்லாத்தையும் உங்களோட ரியல் வேர்ல்டு டேஷ்போர்ட்ஸில் எப்படி ஃபிட்டிங் பண்ணலான்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எந்த விஷயம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். மனம் நினைத்தால் அதை தினம் நினைத்தால் நெஞ்சம் நினைத்ததை முடிக்கலாம்.